வணக்கம். HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்து கடுப்பாகி நள்ளிரவில் அதிரடியாக சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகள். சென்னை மற்றும் திருச்சி வழித்தடங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு தொடங்கிய அந்த போராட்டம் சனிக்கிழமை விடியற்காலை வரை ஒரு மிகப்பெரிய மக்கள் கொந்தளிப்பாக மாறியது. ஏன்? எந்த ஒரு பண்டிகையும் இல்லை, எந்த ஒரு போக்குவரத்து வேலை நிறுத்தமும் இல்லை. அப்படியிருந்தும் ஏன் பேருந்துகள் வரவில்லை? இதன் பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி. வார இறுதி நாட்களுக்காக சென்னை மற்றும் திருச்சி போன்ற ஊர்களுக்கு செல்ல ஆயிரக்கணக்கான பயணிகள் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். ஆனால் விடிய விடிய காத்திருந்தும் ஒரு அரசு பேருந்து கூட வரவில்லை. மணிக்கணக்காக காத்திருந்து கடுப்பான பயணிகள் பொறுமையிழந்து தங்களின் ஆத்திரத்தை வெளிப்படுத்தும் விதமாக பேருந்து நிலையத்திற்கு வெளியே தன்னிச்சையாக இறங்கி சாலை மறியலில் குதித்தனர். மாட்டுத்தாவணி முனையத்தின் இந்த ஒட்டுமொத்த குளறுபடிக்கு போக்குவரத்து நிர்வாகத்தின் அலட்சியமே முதல் காரணம். நிர்வாக சீர்கேடு ஒருபுறம் என்றால், பயணிகளின் அவலநிலையை பயன்படுத்தி அரங்கேறிய பகல் கொள்ளை மறுபுறம். அரசு பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பயணிகளிடம் தலா 150 ரூபாய் கூடுதல் கமிஷன் கேட்டு அடம் பிடித்ததாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் தங்களின் கட்டணத்தை அதிரடியாக 200 ரூபாய் வரை உயர்த்தி கொள்ளையடித்தன. இதற்கெல்லாம் மேலாக மதுரை மாட்டுத்தாவணி டெர்மினலில் நடந்து வரும் தரம் குறைந்த கட்டமைப்பு பணிகளும் இந்த நெருக்கடியை அதிகமாக்கியுள்ளது. கடந்த மே மாதமே முடிவடைந்திருக்க வேண்டிய பிளாட்ஃபார்ம் 7 மற்றும் 8 புதுப்பித்தல் பணிகள் இன்னும் வெறும் 70% மட்டுமே முடிவடைந்த நிலையில் அந்த பகுதியே ஸ்தம்பித்து காணப்படுகிறது. இதனால் கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியாமல் ஒட்டுமொத்த நிர்வாகமும் முடங்கி போனது. எந்த ஒரு முறையான காரணமும் இல்லாமல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை தட்டுப்பாடு யாருக்காக? அரசு பேருந்துகளை முடக்கி தனியார் நிறுவனங்களை வாழ வைக்க அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்களா என்ற கேள்விகள் இப்போது சமூக வலைத்தளங்களில் தமிழக அரசை நோக்கி கணைகளாக பாய்ந்து வருகின்றன. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உடனடியாக 1100 என்ற முதலமைச்சரின் உதவி எண்களுக்கும் tn.gov.in இணையதளத்திலும் தங்களின் புகார்களை பதிவு செய்ய வேண்டும். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நடந்த இந்த பகல் கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை. இதுபோன்ற சமூக அவலங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.